சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தேர்தலுக்காக இல்லாமல் தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மூப்பனார் காலந்தொட்டு பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நோன்பு திறக்கும் நிகழ்வினை ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் எங்களது மேடையிலே ஒத்த கருத்துடைய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அத்துணை கட்சிகளுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் இங்கே ஒரு சேர வந்து இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு அவர்கள் உரையாற்றியிருப்பது அவருடைய கடமை என்று கருதுகிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய வருங்கால பயன்கள், நன்மைகளை உறுதிப்படுத்தும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நோன்பு திறக்கும் நிகழ்வு நடந்திருக்கிறது. திமுக தொடர்ந்து பாஜகவை இந்துத்துவ அரசாகவும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியா பாஜக இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறோம்? நீங்க திமுக அதனுடைய கூட்டணி வாக்கு வங்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றும் வகையிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இவர்களை இனிமேல் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தேர்தலிலே நிச்சயமாக அவருடைய கணக்கு தப்பு கணக்கு என்பதை நான் உறுதியோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் திமுக என்பது உடைந்து போன கண்ணாடியை ஒட்ட வைத்திருக்கிறார்கள். ஒட்ட வைத்த கண்ணாடியால் முகம் பார்க்க முடியாது. அப்படி என்றால் அது வாக்காளர்களுக்கு இனிமேல் பயன் தராது. வாக்காளர்கள் அவர்கள் மீது இருக்கின்ற சந்தேகம் உச்சத்திலே இருக்கிறது. வாக்கு அவர்களுக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் போட்ட நாடகம் வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. நேற்றிரவு இந்த பீகார்ல இன்னைக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பதா தகவல் இருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரும் வரை உண்மை நிலைக்கு ஏற்றுவாரே பேச வேண்டுமே தவிர அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வராமல் ஏசியமாக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் கருத்து கூறக்கூடாது. அது தவறாக இருக்கும்.